விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி குழந்தையின் தந்தை தாக்கல் செய்த மனு குறித்து தமிழக அரசு, சிபிஐ உள்ளிட்டவர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஜனவரி 3ஆம் தேதி கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளாளர், முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி குழந்தையின் தந்தை பழனிவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். மனுவில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகம் முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை, பள்ளியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருந்தும் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை, குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை, குழந்தையின் ஆடை நனையவில்லை, மாறாக உடையில் இரத்தக்கரை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் உடையில் இரத்தக்கரை குறித்து காவல்துறையிடம் தெரிவித்தபோது உடையை திருப்பி தரும்படியும், இல்லாவிட்டால் வழக்கை முடித்து வைத்து விடுவதாக விக்கிரவாண்டி காவல்துறையினர் மிரட்டியதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை மரணத்தில் பல சந்தேகங்கள் உள்ளதால் விசாரணையை மாற்ற வேண்டும், கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெறும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் S. வினோத்குமார் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடைக்கால உத்தரவாக சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அது குறித்து முடிவெடுக்கலாம் என தெரிவித்த நீதிபதி, மனு குறித்து தமிழ்நாடு அரசு, டிஜிபி மற்றும் சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.